Hello everyone, this is GK. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா Accenture ல இருந்து ஹையரிங் போயிட்டு இருக்கு ரெண்டு ரோல். ஒன்னு பாத்தீங்கன்னா Application and System Services Associate, இன்னொன்னு பாத்தீங்கன்னா Packaged App Development Associate. So ஒரு ரோல் பாத்தீங்கன்னா BSc, BCom, BA ன்னு சொல்லிட்டு Arts and Science graduates எல்லாரும் அப்ளை பண்ணலாம். இந்த Packaged App Development Associate இந்த ரோலுக்கு பாத்தீங்கன்னா BE, BTech, ME, MTech, MSc, MCA முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு விதமான ரோலுக்கு ஹையரிங் போயிட்டு இருக்கு. போத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு என்ன சிடிசி ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா 3.4 LP. ஸோ உங்களுக்கு இந்தியன் சேலரி 30,000 இருக்கும். அதே நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் இந்த பேக்கேஜ்டு ஆப் டெவலப்மெண்ட் அசோசியேட் ஸோ இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிடிசி 4.6 LPA. ஸோ இந்தியன் சேலரி 40 to 45,000 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டு அப் டு 23 months, அதாவது 1 year 11 months வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்களோ இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 1.5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் இப்போ கம்பெனி ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நீங்கள் தாராளமாக இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். பட் இதில் மெயினான கண்டிஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை 1 year 11 monthsக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, பட் எனக்கு பார்த்தீங்கன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 2.5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. மேக்ஸிமம் 23 months, அதாவது 1 year 11 months வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்சி பிஏ கிராஜுவேட்ஸ் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா கோடிங் ரவுண்ட் கிடையாது. ஸோ நீங்கள் ஐயோ எனக்கு கோடிங் தெரியாது, எனக்கு கோடிங் நாலேஜ் அந்தளவுக்கு இல்லையே, என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் எந்த டவுட்டுமே வேண்டாம். ஏன்னா அந்த ரோலுக்கு கோடிங் ரவுண்டே உங்களுக்கு கிடையாது. பேசிக்கான ஆப்டிடியூட் ப்ளஸ் கம்யூனிகேஷன் ரவுண்ட் அது மட்டும்தான். அதே இன்ஜினியரிங் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடிங் ரவுண்ட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விதமான ரோல் எப்படி அப்ளை பண்ணலாம், யார் யாரெல்லாம் எலிஜிபிள், அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். Now we are in official career page of Accenture. So first பார்க்க வர ரோல் பார்த்தீங்கன்னா System and Application Services Associate. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 1 year 11 months, சேலரி 3.4 LPA. ஸோ மினிமம் இந்தியன் சேலரி உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 30,000 இருக்கும். லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, கோயம்புத்தூர். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் நமக்கு ஆஃபீஸஸ் இருக்குது. ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்களுக்கு இது ரெக்வயர் ஆகிற தேவைப்படுற கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு அப்ளை பண்ணி அவங்களுக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த ஹையரிங்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் அவங்க எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டும் மென்ஷன் பண்ணாதனால நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்போ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ் அசோசியேட். ஸோ அசென்ச்சர் பற்றி நம்ம உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, ஐடி அண்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் கம்பெனி. ஸோ அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரோல் ஓவர்வியூ எந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து கிளைண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி. இப்போ கிளைண்ட்டுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னா அதை நம்ம எந்த மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணலாம், ஸோ அதுக்கு நம்ம க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி சொல்யூஷன்ஸ் எப்படி ஆஃபர் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரியான ஒர்க் இருக்கா நம்ம சர்வீசஸ் தான் ஆஃபர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன் இப்போ அவங்க ஒரு ஆப் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஆப்புக்கு எந்த மாதிரியான சொல்யூஷன் கொடுத்தா அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ரா மேனேஜர் சர்வீசஸ். ஸோ அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வர் மேனேஜ்மெண்ட், பேக்கப் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர், ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். க்ளவுட் சப்போர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சர்வருமே க்ளவுடில் தான் டிப்ளை பண்ணுறாங்க. அஸ்யூர், AWS, கூகுள், ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த க்ளவுடில் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் மிஷின்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் டிவைசஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ப்ராஜெக்ட் கண்ட்ரோல் சர்வீசஸ். இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆஃபீஸ் ஆக்டிவிட்டீஸிலிருந்து சப்போர்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ், சப்போர்ட் ப்ராஜெக்ட்ஸ், இல்லை டெக்னிக்கல் டெலிவரி ப்ராஜெக்ட்ஸ், ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லோ அல்லது நோ கோட் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம வந்து டெவலப்பர் ரோல் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும், வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் எதுவும் கிடையாது. பட் ஒரு லோ கோட் ஒரு நோ கோட் ஆப் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரீ பில்டாக பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம அப்படியே எடிட் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒர்க். குவாலிட்டி இன்ஜினியரிங். ஸோ குவாலிட்டியான ஒரு டெஸ்ட் டிசைன், டெஸ்ட் ப்ராசஸ். ஸோ ஒரு நீங்கள் டெஸ்டிங் டீமில் உங்களை டிப்ளாய் பண்ணாங்க அப்படின்னா ஸோ டெஸ்ட் ப்ராசஸ், டெஸ்ட் டிசைன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ யூசபிள் டெஸ்டிங், ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங், ஸோ அதெல்லாம் வேணும் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட் வி நீட் அவங்க யார் கேட்குறாங்க, மினிமம் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங்குங்க.
இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இந்த ரோலுக்கு அவங்க எலிஜிபிள் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம் நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல் இயர் பாஸ் அவுட் டில் 2024. ஸோ இதுதான் நம்ம ரொம்பவே முக்கியமாக பார்க்க வேண்டியது. அதாவது 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இயர் பாஸ்ட் அவுட்ஸும் இதுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். பட் ஆன்போர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவான அரியரும் இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட ரெலவெண்ட் டிகிரி ஸ்பெசிஃபைடு டியூரேஷனுக்குள்ளே முடிச்சிருக்கணும். இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3 இயர்ஸ் அப்படின்னா நீங்கள் 3 இயர்ஸில் முடிச்சிருக்கணும். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் முடிச்சுட்டு 1 இயர் கேப்பு, அதுக்கப்புறமா தேர்ட் இயர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஸோ அந்த டிகிரியை ஸ்டிப்புலேட்டட் டைம் எவ்வளோ டியூரேஷனோ அதுக்குள்ளே நம்ம அதை முடிச்சிருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அசென்சியர் ரெக்ரூட்மெண்ட் ஹையரிங்கில் ஆல்ரெடி லாஸ்ட் 3 மந்த்ஸில் அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 23 மந்த்ஸ் ஆஃப் ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் ஓவர் த குளோப், ஸோ குளோபல் கிளைண்ட்ஸுக்கு தான் நம்ம சர்வீசஸ் ஆஃபர் பண்ண போகிறோம். ஸோ எனி ஷிஃப்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா நான் மார்னிங் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவேன், நான் நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ எந்த ஷிஃப்ட் போட்டாலும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அசென்ச்சரோட எந்த ஆஃபீஸ் அல்லது லொக்கேஷனுக்கு ரீலோகேட் பண்ண சொல்லி அவங்க சொன்னாங்கனாலும் ஸோ அந்த ரோலுக்கு நம்ம ரீலோகேட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும். ஸோ இதுதான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தது தான். ஸோ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ப்ராசஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணக்கப்புறமா உங்களுக்கு ஒரு மார்க் அசஸ்மெண்ட் வைப்பாங்க ஒரு 10 மினிட்ஸுக்கு. இது பார்த்திங்கன்னா மேண்டேட்ரி. ஸோ இதை வச்சு அவங்க எப்படின்னா உங்கள்கிட்ட ரைட்டான ஹார்ட்வேர், உங்களோட லேப்டாப் ஸ்பெசிஃபிகேஷன், உங்களோட இன்டர்நெட் சாஃப்ட்வேர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட் 50 மினிட்ஸ் இருக்கும். இந்த அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னென்ன கவர் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கிலீஷ் எபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங். ஓகேங்களா. இது முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே உங்களோட ரிசல்ட் தெரிஞ்சிடும் நீங்கள் இது கிளியர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது. கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் வந்து காக்னிட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓவரால் செலெக்ஷன் ப்ராசஸ் இது இங்கிலீஷ் எபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங், காமன் அப்ளிகேஷன் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ், சூடோ கோட், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இந்த டாபிக்ஸ்லேருந்து கவர் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட். உங்களோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, வொக்காபுலரி எப்படி இருக்குது, ஃப்ளூயன்சி எப்படி இருக்குது, ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக ஃபைனல் தான் தேர்ட் ரவுண்ட் இன்டர்வியூ. ஸோ இந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அப்ளைனோ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோல் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ் அசோசியேட் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ். இந்த ரோல் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்டு ஆப் டெவலப்மெண்ட் அசோசியேட் சேம் தான். இது வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு. இது சிடிசி 4.6 LPA. ஸோ அசென்ச்சர் பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களோட ரோல் எப்படி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டெவலப்பர். ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும். ஏன்னா நீங்கள் தான் ஒரு கோடை டெவலப் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி நம்ம கிளைண்ட்ஸுக்கு டெலிவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கில்லாம் இருக்கணுங்க. அதாவது ஏபிஏபி டெவலப்மெண்ட், ஹானா, சிடிஎஸ், ஏஎம்டிபி, பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். J2EEல ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். .NET, ASP.NET, MVC. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆட்டோமேஷன்ஸோடு உங்களுக்கு தெரிஞ்சு ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒன்றும் இல்லை, பவர் ஷெல், ஸ்கிரிப்டிங். ஸோ ஸ்கிரிப்டிங் நாலேஜ் இருக்கணும். ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி. என்ன டிசிப்ளின் அப்படின்னா எம்எஸ்சியில் சிஎஸ்ஐடி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி எனி இயர் பாஸ் அவுட் டில் 2024 வரைக்கும் இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அதே ப்ராசஸில் சொன்ன அதே கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். ஸோ அரியர் இருக்கக்கூடாது, எஜுகேஷன் கேப் இருக்கக்கூடாது. ஸோ கொடுத்துருக்க 4 இயர்ஸ் தான் டிகிரினா 4 இயர்ஸ்க்குள்ளே முடிச்சிருக்கணும். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. அசஸ்மெண்ட் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட்டு மார்க் அசஸ்மெண்ட், அதுக்கப்புறமா காக்னிட்டிவ். இது சேம் தான், பட் இதுக்கு 90 மினிட்ஸ் டைம் இருக்கும். ஏன் அப்படின்னா லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ், அந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம அந்த ரோலை கம்பேர் பண்ணுறப்ப விட. டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா காமன் அப்ளிகேஷன், எம்எஸ் ஆஃபீஸ், சூடோ கோட், அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங், செக்யூரிட்டி அண்ட் க்ளவுட். ஸோ அதுக்கடுத்து அசஸ்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா கோடிங், C++, .NET, ஜாவா, பைத்தான். இந்த லாங்குவேஜஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணணும். 2 கொஸ்டின் தான் இருக்கும். அதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ். அதுக்கடுத்து தேர்ட் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட், அதாவது இன்டர்வியூ. இது உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன், வெக்காபுலரி, ஃப்ளூயன்சி எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் எல்லா க்ரைட்டீரியாவும் நீங்கள் மீட் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் ரோல் ஆஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் அந்த நோட்டிஃபிகேஷன். அசென்ச்சர்லேருந்து 2 ரோல்க்கான ஹையரிங் போயிட்டுருக்கு. சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ் அசோசியேட், பேக்கேஜ்டு ஆப் டெவலப்மெண்ட் அசோசியேட். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான எந்த விதமான ஐடி ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.